என்ன சூட்டு அத்தி பூத்தா மாதிரி நம்ம டீ கடைக்கு வந்திருக்கீங்க? வழக்கமா நான் தான் டீயை போட்டு என் பொண்டாட்டியை எழுப்பி கொடுப்பேன். அவ ஊருக்கு போயிருக்கா. அதான் எதுக்கு சிரமப்படுவானேன்னு உங்க கடைக்கு வந்தேன். டீ என்னமோ சுமாரா தான் இருக்கு. என்ன பண்றது, என் தலையெழுத்து. நீங்களும் ஒரு சுமாரான கஸ்டமர் தான். என்னைக்கோ ஒரு நாள் தானே வரீங்க. என்ன பண்றது, ஏன் தலையெழுத்து. எஸ்கியூஸ் மீ, நீங்க இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதென்ன ஆம்பளை கை நீட்டி அடிக்கிற பழக்கம்? சரியான லூஸ். ஏங்க என்ன ஏதோ பொலையர்னு சவுண்டு கேட்டுச்சு? அது பையன் பேப்பரை கீழே போட்டான். பேப்பரை கீழே போட்டா அவ்வளவு சவுண்டு வருமா? கேக்குது. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன? எதுக்கு தினம் ஒரு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலையறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என் கல்யாணத்து அன்னைக்கு தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டலான்னு போனேன். அப்பதான் முதல்ல என் முகத்தை பொண்ணு பார்த்துச்சு. உடனே அலறி அடிச்சு எந்திரிச்சு ஓடி போயிருச்சு. அன்னையில இருந்து இதே மனக்கோலத்தோட பொண்ணு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். வக்கீல் சார் சௌக்கியமா? ஏதோ இருக்க. உங்களுக்கு சாரை ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? சார் எங்க தெருல 10 வருஷமா வக்கீல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வக்கீலா பிராக்டிஸ் தான் பண்றீங்களா? ஏன் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையா? என்னைக்காவது உன் கடை கேஸ் கோர்ட்டுக்கு வரல, அப்போ வச்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு எந்த தெருல பொண்ணை தேடி அலைய போறீங்க? இன்னைக்கு அவ்வளவா ஒன்றும் அலைச்சல் கிடையாது. ஒரு செல்போன் கடையை திறக்கிறதுக்காக தீவிகா அவங்கள பார்க்கறதுக்கு தான் இப்படி மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். யோ மாஸ்டர், நீயும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீயும் பார்க்க வரியா? ஆமாண்ணே, புது சட்டை. இதுக்கு பேரு டிப் டாப்பா? இந்த லுங்கியை 1.5 மாசமா கட்டிக்கிட்டு இருக்கான். நேற்று தான் சலவை காமிச்சான். செலவு பண்ண வெறும் நூல் கண்டு தான் கிடைக்கும்னு திருப்பி கொடுத்துட்டான். இவனுக்கு வேலை இருக்கியா? உன்ன மாதிரி இல்ல, நீ போ. தீபிகாமா, நான் வர்றதுக்குள்ள கடையை திறந்துடாதீங்க. மாஸ்டர் நான் வாரேன். முதலாளி, தீபிகா கடை திறக்க வராங்களாம். அதுவும் 10 மணிக்கு வராங்களாம். கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் முதலாளி. சுத்த லூசு பயலா இருக்கிறியே. ஒரு நடிகை இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. 10 மணின்னு சொன்னா 2 மணிக்கு தான் வருவாங்க. நீ கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமான்லாம் கழுவி கவுத்துட்டு சாவகாசமா 2 மணிக்கு போ. கரெக்டா அவங்கள பார்த்துடலாம். நடிகை தீபிகா வராங்களா? அதுக்காக தான் அவங்கள பார்க்கணும்னு ஆபீஸ் கூட லீவ் போட்டு வந்திருக்கேன். ஆமா, எல்லாரும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு நேரா வந்து இன்னும் ஆளையே காணோம். வந்துட்டாங்க. தீபிகா வந்தாங்க. இன்னைக்கு எப்படியோ தீபிகா பாத்துருங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். தீபிகா வழி விடுங்கப்பா, தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, வழி விடுங்கப்பா. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். வாங்க மேடம், ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். ஐயோ போட்டா பிடிக்கிறவே இல்லையே, நீ நம்ப மாட்டாங்களே. வாங்கம்மா, பொறுங்க, எல்லாத்துக்கும் போடுவாங்க. மேடம், இன்னையில இருந்து எனக்கு சூப்பர் டைம் ஒர்க் அவுட் ஆக போகுது. இந்த மாதிரி பல கடைகளை திறக்க போறேன். ஏன்னா உங்க ராசி அப்படி. இந்தாங்க உங்க பொண்ணான திருக்கரங்களால கடையை திறந்து வைங்க. ரொம்ப நன்றி. வாங்க எல்லாரும் வாங்க, டிபன் காபி சாப்பிட்டு தான் போகணும். கிளாஸை உடைச்சா நீ க்ளோஸ். சத்தம் போடாம உனக்கு வேலை செய்ய தெரியாத? வாய முடுங்க முதலாளி. வேலையை முடிச்சுட்டு நடிகையை பார்க்க போக சொன்னீங்க. இன்னைக்குன்னு பார்த்து அவன் இவன் வந்து உயிர் எடுக்கிறான். நான் எப்போ வேலை முடிச்சு எப்போ தான் போறது? ஏண்டா, நீ வேலையை பார்க்க போறியா இல்லை நடிகையை பார்க்க போறியா? இன்னைக்கு நைட்டு நான் தான் உனக்கு சோறு போட்டாகணும். நடிகை போட மாட்டான். நல்ல சான்ஸை கெடுத்துட்டீங்களே முதலாளி. ஆமாம், நல்ல சான்ஸ். அங்கே பாரு, நொந்து நூடுல்ஸ் ஆகி வரான். ஏன் நடிகையை பார்க்கணுங்கிற ஆசையில் முடியில்லாத நீ 3 மணி நேரம் வெயில்ல நின்று மண்டைக்காய வந்திருக்கியே. இதெல்லாம் உனக்கு தேவையா? எது தேவையோ அதோட தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, பல்லுப்படி மடிக்கிற பேப்பர்ல பாப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. கையெழுத்தா? அவங்க எப்படி இருக்காங்க? அலங்காரம் பண்ண அம்மன் சில மாதிரி சும்மா அம்சமா இருக்காங்க. அவங்க திரும்பும் போது நீங்க பின்னால பாக்கணுமே. நீ பார்த்த? அதுக்குள்ளதான் கூறு கட்ட பசங்க குறுக்க மறுக்க போய் மறைச்சிட்டானுங்களே. முதலாளி,
நான் இப்பயே கிளம்பி ஆகணும் முதலாளி. நான் வரேன் முதலாளி. டேய் 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 யோ ஏன் பேப்பரியா யோ கையில் தாண்டு வெட்டியா போச்சு. அட பாவிகளா. மேடம் தேங்க் யூ மேடம். வாங்க நான் வாங்க. உங்களை ரசிக்கிறேன் மேடம். பை மேடம். பை மேடம். பை மேடம். பை பை. இவங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். இப்போதாண்டி மனசு நிம்மதியா இருக்கு. ஆமா, நம்ம ஃப்ரீ டைம்ல தான் இருக்காங்க. சீக்கிரம் வாடி, ஆபீஸ் வர லேட் ஆச்சுல. ஆட்டோ பிடிச்சு போயிடுவோம். போறாரோ தெரியல. இவ்வளோ லேட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாச்சும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சோம்ல, பார்த்துக்கோங்க. மாஸ்டர் கூட்டம் அலமோதுது. ஆமா. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. ரொம்ப முக்கியம். குருவே, நாங்க முதலாளி. இந்த கடைக்கெல்லாம் டீ சப்ளை பண்ணிட்டு காசை ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வா. சரிங்க முதலாளி. டேய் நில்லு. இன்னைக்கு குளிச்சியா? போன வாரமே குளிச்சிட்டேன். வெரி குட். போ. ஆ, இதான் பையங்கிறது. ஆ. என்ன பாப்பா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வியாபாரத்தை தூக்கி நிறுத்த முடியலையேன்னு உன் முகம் தொங்கி போயிருக்குது. எனக்கு புரியுது. ஏமா சும்மா இந்த தெருவில் 4-5 வாடிக்கைக்காரங்களை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்த முடியுமா? இந்த கோடி விட்டு கோமதி அம்மா இருக்குதே, 60 வயசு ஆகுது. அது என்னடான்னா தினைக்கும் 6 முழம் வாங்கி வச்சுக்குது. இந்த நடுவிட்டு நாகலட்சுமி இல்லை, இப்போதான் வயசுக்கு வந்துச்சு. அது என்னடான்னா தினைக்கும் 2 முழம் போதுங்குது. இப்படி முழம் போட்டு முன்னேற முடியுமா? நீ அதுக்காக ஒன்றும் கவலைப்படாத. எந்திரிச்சவன் தான் கீழே விழுவான், கீழே விழுந்தவன் தானே எந்திரிக்க முடியும். அதனால காதல் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். என்ன? காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். டீ ரெடி. யாரையும் உன்னை டீ போட சொன்னது? வழக்கமா நீ டீ தானே வாங்குவ? ஏன் டீ தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டோமா? நாக்க பிடிக்கிற மாதிரி அப்படி கேளுமா. டேய், பாப்பாவுக்கு இந்த கடையில் எதை வேணாலும் கேட்க உரிமை இருக்கு. அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. பாப்பா, உனக்கு என்னம்மா வேணும்? பால் வேணும். பால் தானே? டேய், அந்த பாலை எடுத்து ஊத்துறா. இதை பாருமா, இனிமே உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. நான் கையில் எடுத்துக்கிட்டு கால்நடையா உன் கடைக்கு வந்து கொடுத்துட்டு போறேன். ஊத்தியாச்சா? இதோ ஒரு நிமிஷம். பால் நல்லா தான் ஆத்துறான். டாடா. இது ஒன்றும் குறைச்சல. டேய், பாப்பாவுக்காக போட்ட டீ எங்க? கொண்டா இப்படி. இந்தா. தொல்லை வர வர தாங்க முடியல. என்னடா அது? நம்ம கடை டீயா? தேவாமிர்தமா இருக்குது. வாங்க சார். மாஸ்டர் ஒரு பூஸ்ட். இதோ போடுறேன். டேய், இங்க டீயை குடிச்சிட்டு காசு கொடுக்க பக்கு இல்லாத வெத்து பையன் நீ, உனக்கு பூஸ்ட் கேக்குதோ? போட. மகனே, நீ இன்னைக்கு மாட்டினடா. முதலாளி, நான் என்ன கேட்டேன்? பால் கேட்ட. ஏன்? குடிச்சு பாருங்க. ஆ? சீ. அடேங்கப்பா. பாப்பா, எனக்காக நீ கை காசை செலவு பண்ணி பூஸ்ட் வாங்கி கலந்து கையோட கொண்டு வந்திருக்கியா? இதை சாப்பிட்ட உடனே எனர்ஜியோ எனர்ஜி, நாக்கெல்லாம் நமனமாங்குது. ஏன்யா நாங்க பூஸ்ட் கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க, பொம்பளைங்க வந்து பால் கேட்டா பூஸ்ட் தருவீங்களா? யோ, அவரு எனக்கு பூஸ்ட் கொடுப்பாரு, ஹார்லிக்ஸ் கொடுப்பாரு. ஏன் வேற என்ன வேணாலும் கொடுப்பாரு. அதை கேட்க நீ யாரியா? டேய், நீ ஏற்கனவே என் கடைக்கு 180 ரூபா பாக்கி. மரியாதையா அந்த பணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போடா. ஐயோ, முதலாளி, நான் வரட்டுமா? எப்போ வருவேன்? இவரு கடையில போய் வேலை செஞ்ச பாரு. நம்ம கடையில டீயை தவிர வேற எதுவுமே கிடையாது.
பூஸ்ட் எப்படி வந்தது? இது அப்படியே விட்டுறக்கூடாது. ஆராய்ஞ்சி அலசி தோண்டி துருவி எப்படியாவது கண்டுபிடிக்கணும்.